இந்த வண்டி ஸ்கோடா ரேபிட். இந்த வண்டியில் கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா வண்டியில் பிக்கப் இல்லை அப்படிங்கிறாங்க. கூடவே வந்து வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு செக்கிங் லைட் வருது. கூடவே அந்த ஸ்ப்ரிங் லைட்டும் பிளிங்க் ஆகுது. வண்டியோட என்ஜின் ஐட்லிங்குமே வந்து பார்த்தோன்னா சரியாக இல்லை. இந்த ஐட்லிங் ரிதம் வந்து நாட் ஓகே. இப்போ வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்த்துலாம் என்ன ப்ராப்ளத்தினால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த வண்டியில் ஓபிடி எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். இது பாருங்க, இதுதான் ஓபிடி. இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணினதில் சிலிண்டர் 2 இன்ஜெக்டர் சர்க்யூட் ஃபால்ட் இருக்குது. டர்போ சார்ஜர் பூஸ்டர் சென்சார் ஏ சர்க்யூட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மாஸ் ஆர் வால்யூம் ஏர்ஃப்ளோ சென்சார் ஏ சர்க்யூட்டு. இப்போ இந்த 3 டிடிசி கூடமே வந்து இப்போ உள்ள இந்த பிக்கப்பு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதான். அடுத்தது எலக்ட்ரானிக் சென்ட்ரல் எலக்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ஃப்ரண்ட் பாஸ் சைடு, இதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கஸ்டமர் இதை பற்றி எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதாவது இது ரெலவெண்ட் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல. கொடுத்த கம்ப்ளைண்ட் பிக்கப் இல்லைங்கிறது. ஸோ அது பிக்கப் இல்லைங்கிறதும் அதே மாதிரி இந்த வார்னிங் இண்டிகேஷன் வருது அப்படிங்கிறதுக்கான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டிடிசி பார்த்தோன்னா இந்த 3 டிடிசி தான். இந்த 3 டிடிசியுமே இப்போ வண்டியில் ஆக்டிவாக இருக்கா இல்லை பேசிவாக இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நான் டிடிசி கிளியர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய எரருக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா சில டைம் வந்து சில கனெக்டர்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணால் கூட இந்த மாதிரி டிடிசி கூட வரும். அதுக்கெலாம் போய் ஒர்க் பண்ணினா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது, ஆனால் பணம் தான் செலவாகும். அதுக்காக இப்போ இந்த டிடிசியை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு திரும்ப எது ஜென்ரேட் ஆகுதோ டிடிசியாக அதுதான் நம்ம ப்ராப்ளமாக நினச்சி ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்கான ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறோம். டிடிசி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சிலிண்டர் 2 இன்ஜெக்டர் சர்க்யூட்டு. இப்போ நம்ம டிடிசி கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேட் ஆன எரர் கூட பார்த்தோன்னா சிலிண்டர் 2 இன்ஜெக்டர் சர்க்யூட். இப்போ சிலிண்டர் 2 தான் ப்ராப்ளம். சிலிண்டர் 2 இன்ஜெக்டர் சர்க்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேரெக்டாக நீங்கள் இன்ஜெக்டர் 2 எடுத்துக்கூடாது ப்ராப்ளம் சொல்லிட்டு. அதாவது இன்ஜெக்டர் 2ங்கிறது இதுதான் 1 2. நமக்கு வந்து டிடிசி இந்த இன்ஜெக்டர் ஃபால்ட்டுன்னு சொல்லலை. நமக்கு இந்த இன்ஜெக்டர் 2வோட சர்க்யூட் தான் ஃபால்ட் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னென்னா இந்த இன்ஜெக்டர் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை இந்த ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட் இருக்கலாம், இல்லாட்டி இதில் வரக்கூடிய இந்த ஈசிஎம் இது ஃபால்ட் இருக்கலாம். இந்த 3த்தில் எது ஃபால்ட்டுன்னு பார்த்து அதை சால்வ் பண்ண தான் சால்வ் ஆகும். இன்ஜெக்டர் 2 சர்க்யூட் இஷ்யூன்னு வந்தாலே நேராக இன்ஜெக்டர் 2 மாற்றிடக்கூடாது. இன்ஜெக்டர் தான் ரொம்ப காஸ்ட்லி, 22,000 மேலே ஆகுது. இப்போது இந்த இன்ஜெக்டர் 2 சர்க்யூட் ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போனால் இந்த கப்ளரை மட்டும் ஸ்வாப் பண்ணி இது இன்ஜெக்டர் ஃபால்ட்டா இல்லை ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட்டா இல்லை இசிஎம் ஃபால்ட்டான்னு கண்டுபிடிக்க போகிறோம். வியூவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் அவங்களுக்கு இன்ஜெக்டர்ஸ் மேலே டவுட் வந்தாலோ இல்லை பம்ப் மேலே டவுட் வந்தாலோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த 4 இன்ஜெக்டர்ஸ் கட்டி கொண்டு போயிட்டு பம்ப் கடையிலையோ ஒரு இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுற கடையில் கொடுக்குறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ஜெக்டர் செக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிவிட்டு, சார் இதில் 1 2 போயிடுச்சு, இல்லை 2 3 வந்து இப்போ தான் நாட் ஓகேவாக இருக்குது, ஸோ 1 போனதுக்கு நான் வந்து வேறு ரெடி பண்ணி தரேன், கண்ட்ரோலெலாம் மாற்றுறேன், மீதியை க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லி பண்ணி தராங்க. இதில் உள்ள ரிஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜெக்டர்ஸ் எதுவுமே வந்து சர்வீஸபிள் கிடையாது, ரீப்ளேஸபிள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் இல்லை சர்வீஸ் பண்ணுறேன் இல்லை ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி போனீங்கன்னா நல்லா இருக்கு. இதில் 4 இன்ஜெக்டர்ஸ் ஏதோ 1 தான் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா என்னென்னா மீதி இருக்கிற 3 இன்ஜெக்டர்ஸ் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்க. கம்ப்ளீட்டாக ஃபால்ட் ஆகும்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் மோசமாயிடும். கடைசியாக ஒரு இன்ஜெக்டர் மாற்ற வேண்டிய இடத்துல 4 இன்ஜெக்டர் மாற்ற வேண்டியிருக்கும். இன்னுமே சில இடத்துல என்ன ஆகும்னா இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்தவங்க 1 நல்லா இருக்குது, 2 நல்லா இருக்குது, 1 தான் சரியில்லை, நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் இந்த இன்ஜெக்டர் வரக்கூடிய ஃபால்ட்டை தவறுதலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணது தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு, சரி பண்ணி கொடுத்துட்டாருங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டில் இவங்க ராங் டைரெக்ஷனில் போவாங்க. அந்த மாதிரி ராங் டைரெக்ஷனில் போகும்போது என்ன ஆகுனா நிறைய பணத்தை செலவு பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாமல் நீங்கள் ஸ்டக் ஆவீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி டைரெக்ஷன் போகாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய டைரெக்ஷன் போங்க. இப்போ நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். இந்த கனெக்டர்ஸை இந்த கப்ளர் தூக்கி இதுலேயும் இதில் தூக்கி இதுலேயும் போட்டு நான் ஸ்வாப் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்னது இது சிம்பிளஸ்ட் மெத்தடு. இது பெஸ்ட் ப்ராக்டிஸாக தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ப்ராக்டிஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் 4 இன்ஜெக்டர் காட்டியுமே சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறேன், இல்லை இன்ஜெக்டர் கடையில் கொடுக்குறேன், இல்லை பம்ப் கடையில்னு சொல்லி கொடுக்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கப்ளரை, அதாவது இந்த கனெக்டரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். சிலிண்டர் 1 இன்ஜெக்டர் சர்க்யூட் ஃபால்ட் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது இந்த இன்ஜெக்டர் ஃபால்ட்டுன்னு சொல்லி காட்டுது. முன்னாடி எந்த இன்ஜெக்டர் சர்க்யூட் ஃபால்ட் சொல்லிச்சு இதுன்னு காமிச்சிது. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு
நமக்கு வந்திருக்கிற டிடிசி கூட வச்சு இன்ஃபர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டாவது இன்ஜெக்டருக்குள்ள இதான் ஃபால்ட்டு. சரியா? ஸோ இந்த இன்ஜெக்டரை மாற்றினா அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஸ்வாப் அனலைஸ் மூலிமா இன்ஜெக்டர் ஃபால்ட்டுங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. முன்னாடி நமக்கு 3 டவுட் இருந்துச்சு. இன்ஜெக்டர் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த ஒயரிங் சர்க்யூட் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த ஈசிஎம் ஃபால்ட்டாக இருக்கலாங்கிறது. இப்போ இந்த ஸ்வாப் அனலைஸ் மூலிமா நம்ம கிறிஸ்டல் கிளியராக நம்ம இந்த இன்ஜெக்டர் தான் ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதான் இந்த ஸ்வாப் அனலைசஸில் இருக்கக்கூடிய குட் திங். வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.